கவிஸ் ஹோம்மேட் ஃபுட். இன்றைக்கி அரிசி மாவு முறுக்கு பண்ணலான்னு இருக்கேன். ரெசிபி என்னன்னு பார்ப்போம். நீங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து முறுக்குக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் வந்து 1/2 கிலோ பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம் புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி இருக்குது இல்லைங்களா, அது 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து உளுத்தம்பருப்பு 100 கிராம், வனஸ்வதி அதுவும் 100 கிராம், 100 கிராம் எண்ணெய். இப்போ வந்து புழுங்கல் அரிசி உளுத்தம்பருப்பை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த எண்ணெயை வந்து லைட்டாக காசிட்டு இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். வேறு அடி கனமான பாத்திரமாக வச்சுட்டா ரோஸ்ட் ஆகும், தீயாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கணும். கொஞ்சம் பாத்திரம் சூடாகட்டும். அரிசி பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்லா பொரி மாதிரி வரும். அந்த மாதிரி வரும்போது பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா செவந்துடுச்சுங்க. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து உளுத்தம்பருப்பை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பும் அரிசியை நல்லா ரோஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு முறுக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக தான் வரும், ஒயிட்டாலாம் வராது. ரோஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் வந்து பச்சையாகவே அரைச்சிடுவாங்க உளுத்தம்பருப்பை, உங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. உளுத்தம்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அதை பொடி பண்ணிக்கலாம். அது நைஸாக பவுட்ரு மாதிரி அரைக்கணுங்க. இந்த அளவுக்கு பவுட்ராக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கடாய் சூடாகிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோமோ அது எண்ணெய் காயறதுக்குள்ளே இந்த மாவெல்லாம் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். எண்ணெய் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு பொறுத்துங்க. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் போட்டுக்கலாம். இல்லைன்னா பலகாரம் செய்யும்போது பாம் ஆயிலில் செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது எப்படி உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து சூடாகட்டும். நம்ம அதுக்குள்ளே மாவு எப்படி சேர்த்து மேலே 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, நம்ம அரைச்சி வச்ச இந்த உளுத்தம்பருப்பும் அரிசி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு வேணும்னா பார்த்துட்டு கொடுக்கலாம். இதில் வந்து வனஸ்வதி ஒரு 100 கிராம், 1/2 கிலோ மாவுக்கு 100 கிராம். ரொம்ப ஜாஸ்தி போட்டாலும் முறுக்கு ஒழிஞ்சிடும். இதில் வந்து காசு இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. இதுலேயே நம்ம ஒரு 100 கிராம் எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம். மாவு பிசைஞ்சிடலாம். நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சுங்க. ரொம்ப நேரம் ஆயிலில் போடாதீங்க, உங்களுக்கு கடகடன் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா நான் ரேஷன் அரிசியில் தாங்க ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரேஷன் அரிசிலே நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு
எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.